ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்னேகன் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோய் ஃபிஷ்ஷோட குவாரண்டைனும் அதுக்கப்புறம் அந்த கோய் ஃபிஷ் டேங்கை எப்படி க்ளீன் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு வந்து கோயை வந்து ஒரு டப்லையோ இல்லை உங்களுக்கு எது வில்லிங்காக இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. புதுசாக வாங்குகிற ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, இல்லை இன்கேஸ் சிக்காக இருக்குது அப்படிங்கிற ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, அதை வந்து தனியாக எடுத்து வச்சு தனியாக ஏரேஷன்லாம் கொடுத்து தனியாக வாட்டர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பேராசிட்டல் இந்த மெடிசின் வாங்கிக்கோங்க. இந்த மெடிசின் தான் இல்லை எல்லா ஃபிஷ்ஷுமே யூஸ் பண்ணலாம், மெயினாக கோயிக்கு யூஸ் பண்ணலாம். எடுத்துட்டு தண்ணி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து டெய்லி 2 times மார்னிங் அப்புறம் ஈவினிங். மார்னிங் வந்து ஒரு 2 மணி அதோட பாதி லெவல் வாட்டரை இறக்கிடும். பாதி லெவல் வாட்டரை இறக்கிட்டு அதுக்கு மேலே நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோய் நல்லாவே ஜம்ப் ஆகும். அதனால் அதுக்கு மேலே எதாவது வலையோ இல்லை எதாவது கிளாஸோ வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும். 220 ml-க்கு 2200 லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணலாம். அப்போது உங்களோட தண்ணி லெவல் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஊற்றுங்க. எனக்கு இப்போ வந்து 2 ட்ராப் போதும். 1 ட்ராப் அதுக்கப்புறம் வந்து சால்ட் கண்டிப்பாக சால்ட் ஆட் பண்ணுங்கள். அதுவும் கல் உப்பாக தான் இருக்கணும். கண்டிப்பாக கல் உப்பு போடுங்க. இந்த அயோடின் இந்த நார்மல் பொடி உப்புலாம் இருக்கலாம், அது யூஸ் பண்ணாதீங்க. கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள். அதுதான் மீனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுதான் என்னோட நியூ பிளாக் கோய் ஃபிஷ். இன்னொன்று வந்து நம்ம வந்து ஒரு புதுசாகவே ஒரு டேங்க் வைக்கிறோம், இல்லைன்னா ஏற்கனவே ஒரு டேங்க் இருக்குது, அதில் வந்து புதுசாக ஒரு மீன் ஆட் பண்ணுறோன்னா இப்போ நீங்கள் வாங்கி ஒரு வாரம் கழித்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா வாங்கின உடனே ஆட் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன டிசீஸ் இருக்கா இல்லைன்னா அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியாது. அதனால் வாங்கி ஒரு வாரம் குவாரண்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்து நீங்கள் வந்து அதை வந்து சும்மா பிடிச்சி டேங்கில் கொண்டு விட்டுட்டிங்கனாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய கோய் டேங்க் பாண்டு. இது சொல்ல முடியாது, இதுதான் என்னோடய கோய் டேங்கு. இதில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸ்லாம் போட்டிருந்தது, ஃபுல்லாக மாட்டுற மாதிரி இருக்குது. அதனால நான் வந்து இப்போ ஃபுல் க்ளீனிங் பண்ண போகிறேன். இன்னொன்று வந்து ஃபில்ட்ருமே ஃபுல் ஆகிட்டா, அதனால் நான் இப்போ வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு மொத்தமாக ஓவராலாக பாண்டே க்ளீன் பண்ண போகிறேன். அதுதான் இப்போ நீங்கள் வீடியோலாம் பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து மெக்கானிக்கல் ஃபில்டர், இது பயாலஜிக்கல் ஃபில்டர். அதாவது இதில் வந்து குட் பேக்டீரியாஸ் வந்து க்ரோ ஆகும். இதில் வந்து வேஸ்ட்டு ஃபுல்லாகவே லோடிங் ஆகிடும். வந்து இதை க்ளீன் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு அதையும் க்ளீன் பண்ணுறோம், நெக்ஸ்ட் இதை க்ளீன் பண்ணிடுறோம். பயம் மீடியா வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா 7 மாதத்துக்கு ஒருக்கா கழுவுனா போதும். ஆனால் என்ன ஆச்சுன்னா நான் கிரேவல் போட்டனால கிரேவலவே ஃபுல்லாக வந்து வேஸ்ட்டில் அடையுது. அதனால் எனக்கு சீக்கிரமாக அரைஞ்சிருச்சு.
அதான் எனக்கு பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்ட்ரேஷன் மீடியா இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம வந்து ஃபிஷ்ஷு வளருதில்ல அதே தண்ணியிலேருந்து எடுத்து தான் கழுவணும். இப்போ வந்து மெக்கானிக்கில் வந்து சும்மா பக்கெட்லாம் கழுவுறது சாதா தண்ணியிலே கழுவலாம். ஆனால் இந்த ஸ்பாஞ்சை மட்டும் நீங்கள் வந்து மீன் இருக்கிற அதே டேங்கில் உள்ள தண்ணியை வச்சு தான் கழுவணும். இல்லாட்டி கொஞ்சம் இந்த பயோ பாக்டீரியாலாம் இருக்கும், அதெல்லாம் செத்துரும் இல்லாட்டி. அதனால் பார்த்துக்கோங்க. கழுவி முடிச்சுட்டு ஃபுல்லாக செட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மெத்தடில் பயோ மீடியாவே வச்சு ஃபுல்லாக, அதாவது நார்மலாக வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் தண்ணி ஆவரேஜாக குறைச்சிட்டு ஏற்றும்போது நீங்கள் வந்து மெக்கானிக் ஃபில்டரையும் பயோ மீடியாவும் தொடவே கூடாது. இல்லை மெக்கானிக் ஃபில்ட்ரு வந்து நிறைஞ்சிட்டு அதாவது வேஸ்ட் அதிகமாக லோட் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் மெக்கானிக்கல் ஃபில்டரை மட்டுமே எடுத்து கழுவுனா போதும். இந்த பயோ மீடியாவை தொடவே வேண்டாம். ஏன்னா அதோட பாக்டீரியாஸ் இறந்துருச்சுன்னா திருப்பி ரீக்ரியேட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. திருப்பி நான் வந்து க்ரோ ஆக்க தான் வேணும். அதனால் அது பிரச்சனை கிடையாது. நார்மலாக இது பண்ணும்போது பயோ மீடியாவை தொடாதீங்க. இப்போ வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுவோம். அதே மெக்கானிக் ஃபில்டரை க்ளீன் பண்ண மாதிரி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிடுவேன். சென்டரில் எதுக்கு கல் வச்சுருக்குன்னா, இப்போ மோட்டர் இன்கேஸ் மோட்டர் எதோ ஆஃப் ஆகிட்டு ரிட்டர்ன் தண்ணி உள்ளே வெளியே போகும்போது இந்த கல் வந்து உள்ளே போயிடக்கூடாது. அதுக்கு தான் இடையில ஒரு பெரிய கல் வச்சு போட்டிருக்கோம். பம்பிங் சர்க்குலேஷன் ஆகி வாட்டர் வெளியே வரும்போது பிரச்சனை இல்லை நமக்கு. அது கொஞ்சம் ஸ்லோவானாலுமே மோட்டர் ஒன்றும் ஆகாது. ரிட்டர்ன் அடிக்கும்போது ரிட்டர்ன் கல் வந்து உள்ளே போய் மோட்டரில் அடிச்சுன்னா முடிஞ்சு. It's true, baby, won't you let the light shine through for you, 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 won't you let the light shine through.
மேக்ஸிமம் இந்த மாதிரி தண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் உடனே மீன் ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஏர் ப்ரெஷர் கிடைக்கும். உங்களுக்கு வாட்டரில் வந்து ஆக்சிஜன் இருக்கும். ஃபில்டர் எல்லாமே செட் பண்ணியாச்சு. தண்ணி ஃபில் பண்ணி மீனை ஆட் பண்ண வேண்டியதான் பாக்கி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேராசிட்டெல்லாம் 2 மூடி இதுக்குள்ளே ஊற்றணும். இதை ஃபில்ட்ரேஷனை போட்டுறவே கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஏரேஷன் தான் கொடுக்கணும். ஃபுல் ஏரேஷன் தான் கொடுக்கணும். தண்ணி மூவிங் தான் இருக்கும் பாருங்க. வீடியோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே செட் பண்ணியாச்சு, வலையும் போட்டாச்சு. So many things that I left unsaid.